வாசியங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இதோ யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சேவிக்கிறதான தேவனை குறித்து அநேக வேளைகள் நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தருகிறார். இந்த வேதவசனம் சொல்கிறது, தேவன் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறதை வெளியே இருந்து பார்க்கிறதான பிரஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்னைக்கு தேவனை தேடுகிறதான அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கூட தேவன் இவர்கள் மீது வைத்திருக்கிறதான அன்பை அறியாமல் இருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறதான காரியம், நான் உங்களை எப்படி அன்பு கூர்ந்து நடத்துகிறேன் என்பதை பிரஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே சொல்லுகிறார். கிறிஸ்தவ ஜனங்கள் அநேக வேளைகளில் நினைக்கிறோம், தேவன் என்னிடத்தில் அன்பாய் இல்லை என்று. நம்மிடத்தில் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்பதை எவ்விதமாக நாம் அறிந்து கொள்வது? வானத்தை பூமி உண்டாக்கினதான தேவன் ஒரு மனுஷனிடத்தில் அன்பாய் இருப்பார் என்றால் அதை விட இந்த பூலோகத்திலே பாக்கியமான காரியம் வேற ஒன்றுமே இல்லை. உங்களை எத்தனை பேர் தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு முன்னின்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதா, நான் அறிந்திருக்கிறேன் தேவன் என் மீது எப்படி இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார். தேவன் என் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை பிரஜாதி ஜனங்கள் சாட்சி கொடுக்கக்கூடியதான விதத்திலே தேவன் என்னை நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனுடைய அன்பை முதலாவது நீங்கள் அறிய வேண்டும். நீங்களே அறியாத பட்சத்திலே உங்கள் மீது அன்பாய் இருக்கிறதான தெய்வத்தினுடைய செயல்களை மற்ற ஜனங்கள் அறிய முடியாது. என்னைக்காயினும் நீங்கள் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்பாய் இருந்து என்னை இப்படியெல்லாம் நடத்தி வந்து, என்னைக்காவது ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்களா? எத்தனையோ இக்கட்டான வேளையில் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். முடியாது என்று சொல்கிறதான காரியங்கள் கூட தேவனால் முடிந்தது. கண்ணீர் விட்டு கொண்டிருந்தோம், கதறி கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் தேவன் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நன்மையை செய்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனால் எவ்வளவோ நன்மைகள் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்பட்டு கொண்டேதான் வருகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான செயல்கள் ஒவ்வொன்றிலும் அவர் நம் மீது வைத்திருக்கிறதான அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில கிறிஸ்தவ ஜனங்கள் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறார்கள். அது எப்படிப்பட்டதான காரியம் என்றால், நாம் நினைத்ததான காரியம் எல்லாம் நடந்தால்தான் தேவன் என்னிடத்துல எப்படி இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார். தேவன் யாரிடத்துல அன்பாய் இருக்கிறாரோ அவர் நினைத்ததான காரியங்கள் எல்லாம் நடைபெறுவது இல்லை. ஏனென்றால் நாம் விரும்புகிறதான காரியங்கள், அநேக காரியங்கள் பின்காலத்தில் நமக்கு தீமையாகத்தான் இருக்க போகிறது. நமக்கு கொஞ்சம் அறிவு, நமக்கு கொஞ்சம் ஞானம், இந்த ஞானத்தினால் வரும் நாட்களிலே என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் அறிய முடியாதவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்தவர் நாம் சேவிக்கிறதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்திருக்கிறபடினால் நமக்கு நலமாக ஒருவேளை தோன்றினாலும் கூட அவருடைய பார்வையில வரும் நாட்களிலே தீமையாக அது இருக்கும் என்றால் அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார், தடை பண்ணுகிறார். அநேக வேளைகளில் தேவன் நம் மீது வைத்திருக்கிறத அன்பினால
அவர் நம்மை தயவாய் சிட்சித்து, சிட்சை என்பது எப்படி இருக்கிறது உங்களுக்கு? சிட்சை என்றால் என்ன? பிள்ளைகளை நாம் பேசி சிட்சிக்கிறோம், பிள்ளைகளை நாம் அடிச்சு சிட்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி சிட்சிக்கிறார்? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? சிட்சை இல்லாதிருந்தால் நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீர்கள். வேதம் சொல்கிறது, தேவன் உங்கள் மீது அன்பு கூர்ந்து இருக்கிறபடினால அநேக சிட்சைகளின் வழியாகத்தான் என்ன செய்கிற ஆண்டவர் நடத்துகிறார். சிட்சை எப்போதும் மனுஷனுக்கு சந்தோஷமாக இருப்பதில்லை. சிட்சை மனுஷனுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது, அது கசப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் உங்களை நேசிக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாகத்தான் உங்களை நடத்தி கொண்டே வருகிறார். தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறதான அன்பை நீங்கள் அறிந்து இருப்பீர்களானால் ஒரே வார்த்தையில் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடும், ஆண்டவரை என்னுடைய விருப்பம் ஒன்றுமில்லை, எல்லாம் உங்க விருப்பத்தின்படியே நீங்க என்ன செய்ய. ஒரு பிள்ளை பெற்றோர்களை குறித்து நன்றாக அறிந்திருக்குமானால், பெற்றோருடைய அன்பை குறித்து நன்றாக அறிந்திருக்குமானால் இந்த பிள்ளை தைரியமாக சொல்லிவிடும், என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, எல்லாம் உங்களுடைய விருப்பத்தின்படியே என்ன செய்ய நடக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்க விருப்பத்தின்படியே நடக்கட்டும். அது சாதாரணமாக காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, பெற்றோருடைய அன்பை சிநேகத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறதான பிள்ளைகள் தங்கள் விருப்பப்படி நடக்காது, பெற்றோருடைய விருப்பப்படியே நடக்கும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்கள் நன்றாக புரிந்து இருப்பீர்களானால் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே நான் அறிவில் குறைவுள்ளவன், என்னுடைய மனசு அநேக வேளைகளில் எனக்கு தீமையாக இருக்கிறதான காரியங்களை தான் நாடுகிறது, விரும்புகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும் வரும் நாட்களிலே இந்த காரியங்கள் என்னென்ன காரியங்களை சம்பவிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, எல்லாம் எல்லாம் உங்க விருப்பத்தின்படியே நடக்கட்டும். இந்த தேவனுடைய அன்பை கிறிஸ்தவர்களாகிய நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல யோவானுக்கு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நம்மேல் பாராட்டினதான அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். பிதாவானவர் நம்மீது பாராட்டினதான அன்பு மிக மிக ஒரு பெரிய ஒரு அன்பு. மனிதர்களுடைய அன்பிற்கு அது ஈடாகவே ஆகாது. இந்த மகா அன்புள்ளதான தெய்வம் நம்மை நேசிக்கிறதை எல்லா ஜனங்களும் காண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவனுடைய அன்பினாலே தான் நாம் அநேக நன்மைகளை பெறுகிறோம். வாசிங்கள் ஒரு வசனம் கூட, மல்கியாவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். போதும். ஆயினும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் போது தேவன் நம்மீது வைத்ததான அன்பினாலே நம்மை அவருக்கு என்று சொல்லி தெரிந்து எடுத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவர் உங்களிலே செயல்படுகிறதான விதத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களை ஒரு மேன்மையான மனிதர்களாக நீங்கள் நினைக்க தோன்றும். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களால் அப்படி நம்ப முடியவில்லை, அப்படி விசுவாசிக்க முடியவில்லை. வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு நிகரான ஜனம் வேற யாருமே இல்லை. அது என்ன நிகரான ஜனம் வேற யாருமே இல்லை. வானத்தை பூமி உண்டாக்கினதான தேவன் நம்மை சிநேகிக்கிறபடினால ஆபத்து என்று சொல்லி ஒன்று வருமானால்
நாம் ஆண்டவரிடத்துல ஓடோடி கடந்து போகும்போது அந்த ஆபத்துல நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு உதவி செய்கிறார். அநேக வேளை நம்ம கண்ணீர் சிந்துகிறோம், வேதனைப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். இந்த ஒடுக்கத்தின் வேளையிலெல்லாம் தேவனிடத்திலே கடந்து போகும்போது நமக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்தால் தெரியும், தேவன் நம்மை ஆற்றுகிறது, தேவன் நம்மை தேற்றுகிறது, தேவன் நம்மை வழி நடத்துகிறது நமக்கு நன்றாக தெரியும். வேதத்திலே பார்க்கிறோம், அன்னாள் என்று சொல்கிறதான அந்த தேவனுடைய மனுஷி மிக நிந்திக்கப்பட்டதான வேளையில, அவமதிக்கப்பட்டதான வேளையில, இருதயம் தாங்க முடியாத பாரத்தினால் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் அவள் தன்னுடைய பாரத்தை அங்கே இறக்கி வைத்த போது தேவன் அவைகளை ஏற்றுக்கொண்டு இவள் திரும்ப கடந்து வரும்போது அவளுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து என்ன செய்தார்? அனுப்பினார். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் தேவன் இப்படிப்பட்டதான ஜபங்கள் ஏறெடுக்கும் போது, இப்படிப்பட்டதான நெருக்கத்தின் வேளையில நாம் அங்கலாய்க்கும் போது நம்மை அவர் வெறுமையாக வந்து அனுப்பிவிடவில்லை. நெருக்கத்தோடு தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து போகும்போது கொஞ்ச நேரத்தில் நம்முடைய இருதயம் என்னடைகிறது? லகுவடைகிறது. உலக வாழ்க்கையில குடும்பத்தில் ஜீவிக்கிறதான ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஜனங்கள் மத்தியில் ஜீவிக்கிறதான ஜனங்களாக இருந்தாலும் சரி, அநேக வேளைகளில் மனிதர்கள் செய்கிறதான செயல்பாடுகளை பார்க்கும் போது நம்முடைய இருதயம் வெடித்து விடும் போது நம்முடைய இருதயம் பாரமடைகிறது. அந்த வேளையில தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து போகும்போது தேவன் நம்மை வந்து என்ன செய்கிறார்? ஆற்றுகிறார். தேவன் நம்மை தேற்றுகிறார். தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். நம்மை வந்து என்ன செய்கிறார்? அவருடைய கரத்தால் அரவணைக்கிறார். அப்போ தேவன் அவருடைய அன்பினாலே நம்மை பிரஜாதி ஜனங்களில் இருந்து அவருக்காக நினைச்சிருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த தெரிந்தெடுத்தல் என்பது அது நம்மால் உண்டானது அல்ல. அவர் நம்மை தெரிந்து எடுப்பதற்கு நாம் முன்பு ஏதாயும் அவருக்கு வந்து என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. இதை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வாசியுங்கள். ரோமருக்கு நிறுவம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்தலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இது வந்து கிரியைகளினால் தெரிந்து கொள்ளப்பட்டது அல்ல. தேவன் நம் மீது வைத்ததான அன்பினாலே எவ்வளவோ ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள், நம்முடைய தேசத்துல இருக்கிறார்கள், கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா தேவன் நம்மை சிநேகித்தபடினால அவருடைய பிள்ளைகளாக நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து எடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து எடுத்திருக்கிறதான ஜனங்கள் அவர்கள் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒரு மாபெரும் ஒரு வேறுபாட்டை அவருடைய இருதயத்திலிருந்து என்ன செய்திருப்பாங்க? உணர்ந்திருப்பார்கள். ஆனா இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறதான ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களாக இருக்கிறபடினால தேவன் இவர்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறதான இந்த மாபெரும் கிருபையினுடைய மேன்மையை இவர்களால் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக வந்து இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தில் கடந்து வந்திருக்கிறதான ஜனங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் தேவனால் அன்பு கூறப்படுகிறதான ஜனங்களாக இருக்கிறார்கள். நெருக்கப்படுகிற நாட்களிலே தேவன் இவர்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். மனுஷர்கள் எல்லாம் கைவிட்டாலும், உறவுகள் எல்லாம் கைவிட்டாலும் தேவன் நம்மீது வைத்திருக்கிறதான அன்பை முக்கியமான வேளையில எல்லா ஜனங்களும் காணும்படியாக வந்து வெளிப்படுத்துகிறார். மறுபடியும் இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கடைசி பகுதி வாசிங்கள். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவன் உங்களை எப்படி நேசித்து நடத்துகிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்கிறதான நேரங்கள், சமயங்கள் வந்து சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. உங்களை பார்க்கும்போது அவர்கள் வந்து ஆச்சரியப்படுவார்கள்.
எவ்விதமாக இவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எவ்விதமாக இவர்கள் விடுதலை அடைந்தார்கள், எவ்விதமாக இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எவ்விதமாக இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், எவ்விதமாக இவர்கள் கனம் பண்ணப்பட்டார்கள். எல்லாவற்றிற்கும் அடிப்படை, உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற சகல மேன்மைக்கும் அடிப்படை தேவன் உங்கள் மீது வைத்ததான அன்பை ஒழிய வேற ஒரு காரியமும் கிடையாது. நம்முடைய கிரியைகளினால் தேவன் நம் மீது அன்பு கூறுவாரானால் நம்மில் அநேகர் தேவனுடைய அன்பிற்கு பாத்திரமுள்ளவர்களாக இருக்கவே முடியாது. ஏன்னா தேவன் விரும்புகிறபடி நம்ம நடக்கல. ஆனாலும் தேவனுடைய அன்பு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. நம்மை அன்பு கூட நடத்துகிறதான தேவனை நம்மால் அவர் எண்ணுகிறபடி என்ன செய்ய முடியவில்லை, தேட முடியவில்லை. அதிகாலையில் எழுதி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த நம்மால் முடியவில்லை. அநேகரால் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க அநேகரால் முடியவில்லை. தேவனுடைய ஆலயங்களிலே வாஞ்சியோடு கடந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்ய அநேகரால் முடியவில்லை. ஆனா எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு என்ன செய்கிறார், வருகிறார். நாம ஒன்றும் பெரிய நீதிமான்கள் அல்ல, நாம பெரிய நல்லவர்கள் அல்ல. ஒருவேளை நம்மை குறித்து நாம் சொல்லிக் கொள்ளலாம், நான் நல்லவள், நான் நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனா தேவனுடைய பார்வையில எந்த ஒரு மனிதனும் நல்லவர்களே இல்லை. நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் நினைச்சுட்டாங்க, ஏகமாய் கெட்டு போயிட்டாங்க. நம்ம அநேக வேலைகளில் தேவன் விரும்பாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நன்மை செய்துவிட்டு, நமக்கு உதவி செய்துவிட்டு, நம்மை ஆட்சி விட்டு, தேர்ச்சி விட்டு, மேன்மைப்படுத்தி விட்டு அவர் நினைக்கிறார் நாம் அவருடைய பாதத்தில் வீழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். நாம் அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் நாமோ இதுவரைக்கும் நமக்குரியதான காரியங்களே தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நம் மீது வைத்ததான அன்பை நாம புரியாமல் உணராமல் இருக்கிறபடினால நாம் அவருக்காக ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். அவர் நம் மீது உழவு அன்பு கூர்ந்து நம்ம நடத்தி இருக்கும் போது, இந்த தேவன் மீது நீங்கள் அன்பு கூர்ந்து ஏதாயும் அவருக்காக நீங்கள் செய்திருக்கிறீர்களா, ஏதாயும் செய்திருக்கிறீர்களா? அவர் மீது அன்பு கூர்ந்து அவர் மீது உங்களுக்கு அன்பு வருகிறதா? இந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு, நடத்தி வருகிறாரு. பிரச்சனையான வேளையில எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்தார். அநேக வேளை நம்ம சிந்தித்தது உண்டு. ஆனா அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், நம்ம மனுஷன் என்றாலே சீக்கிரத்தில் என்ன செய்யக்கூடியது, மறக்கக்கூடியது. மறக்க வேண்டிய காரியங்கள் மறக்க மாட்டேங்கிறது. மறதி அதிகமாக இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஏன்னா மறதி ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு மருந்து தான். அது ரொம்ப ஞாபக சக்தி இருந்தா ஒரு நேரம் உங்களால் நிம்மதியோடு இருக்க, ரொம்ப ஞாபக சக்தி இருந்தா ஒரு நேரம் உங்களால் நிம்மதியோடு இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளத்தையும் நீங்க இருதயத்துல நினைச்சு மாத்தி நீங்க யோசனை பண்ணி உங்களுடைய ஆத்மாவும் கெட்டு உங்களுடைய சரீரத்துடைய சுகமும் நினைச்சு போயிடும், கெட்டு போயிடும். எதை மறக்கணுமோ அதை மறக்கணும், எதை மறக்க கூடாதோ அதை என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அன்பு கூர்ந்து நடத்தினார். ஆனா அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அங்க ஒரு குறைய சொல்கிறார். தேவன் செய்த அதிசயமான செயல்களை சீக்கிரத்துல நினைச்சிருக்காங்க, சீக்கிரத்துல மறந்துட்டாங்க. நான் மறக்காமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியதான காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனா அந்த காரியங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கவே இல்லை. இந்த பூமியில எவ்வளவோ தீமை நிறைந்து காணப்படுகிறது, ஆபத்து நிறைந்து காணப்படுகிறது. ஆபத்து நிறைந்ததுதான் இந்த பூமி, வியாதிகள் நிறைந்ததுதான் இந்த பூமி, கொடூரமான சக்திகள் நிறைந்ததுதான் இந்த பூமி. ஆனா இப்படிப்பட்டதான இந்த பூமியில கர்த்தர் நம்ம நிலைநிறுத்தி இருக்கிறார் என்றால் தேவன் உங்கள் மீது வைத்ததான அன்பா இல்லையா? அவர் உங்கள் மீது வைத்ததான அன்பு. கொடூரமான வியாதிகள் இன்றைக்கு மனிதனை வாரி கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள், ஞானிகள் அநேகரும் மரித்து போய்விட்டார்கள்.
ஆனால் ஏனோ கர்த்தர் நம் மீது வைத்ததான் அன்பினால உங்களை எல்லாம் உங்க குடும்பத்தில் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். மரித்து போய்விடுவார்கள் என்று சொல்லி நினைத்தே பார்க்கல. திடீரென்று வியாதி வந்தது. 4-5 நாளைக்குள்ளாக ஆள வந்து என்ன செய்தது, உடைத்து கொண்டு போய்விட்டது. குடும்பம் அநேக இடத்தில் நிராதரவாக இருக்கிறது. அநேக பிள்ளைகள் வந்து கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அநேக மனைவிமார் என்ன செய்யணும்னு சொல்லி திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையினால தேவன் உங்கள் மீது வைத்ததான் அன்பினால் உங்களை குடும்பமாக வந்து வைத்திருக்கிறார். அந்த கொரோனா வந்தவர் எத்தனையோ பேரை சந்தித்து அதில் பாதிக்கப்பட்டவர்களை வந்து நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். என்ன செய்வது? அநேக ரொம்ப சங்கடப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு தம்பியை வந்து சந்திச்சேன். அவர் முகத்தை பார்த்தோன்னே தெரிந்தது எனக்கு ஏதோ ஒரு பயங்கரமான துக்கத்தில் இருக்கிறாருன்னு. நானே வழியை வந்து விசாரணை பண்ணினேன். பண்ணும்போது சொன்னார், என்னுடைய தகப்பனார் 52 வயது, 4 மாதத்திற்கு முன்னாடி நன்றாக இருந்தவர் தான். கொரோனாவில் வந்து என்ன செய்து போனார், மரித்து போனார். தேசிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து எவ்வளோ லட்சங்களை வந்து செலவு பண்ணோம். ஆனாலும் பிழைக்கல. எனக்கு என்ன திருமணம் ஆகலை. எனக்கு ஒரு சகோதரி திருமணமாகி விட்டது. முகத்தில் அப்படியே தெரிகிறது, துக்கம் வந்து அப்படியே தெரிகிறது. நிராதரவான ஒரு சூழ்நிலை. என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிறதான ஒரு சூழ்நிலை. 1 இல்ல 2 இல்ல, ஏகப்பட்ட பேர் இப்படிப்பட்டதான இந்த வியாதியில அநேகர் வந்து நிராதரவாக வந்து விடப்பட்டிருக்கிறாங்க. இந்த வியாதி அநேகரை அழித்து கொண்டு போய்விட்டது. இன்றைக்கு அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஆனா தேவன் நம் மீது வைத்ததான் அன்பினால இந்த அளவுக்கு நம் மீது அன்பு கூர்ந்து நம்ம என்ன செய்ய நடத்துகிறார். அவர் அன்பு கூர்ந்து நடத்தி வருவதை உங்களுடைய இருதயம் உண்மையிலேயே வந்து அறிந்திருக்குமானால், உங்களுடைய இருதயம் அதை உணருமானால், உங்களால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. உங்கள் மீது அன்பு வைத்ததான அந்த தேவன் பெயர்ல நீங்கள் அன்பு கூறாமல் இருக்க முடியாது. அவர் மீது அன்பு கூறாமல் இருக்க முடியாது. ரொம்ப மேன்மையாக நடத்தி கொண்டு வருகிறார். இது தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுதலினால் வந்ததான அன்பை ஒழிய நம்முடைய கிரியைகளினால் வந்ததான அன்பே. மனுஷன் கிரியைகளினால் அன்பு கூறுவான். ஒரு மனுஷன் கிரியைகளினாலே வந்து உங்கள் மீது அன்பு செலுத்தி அதை உதவிகளை செய்தார், நீங்களும் அவர்கள் மீது அன்பு கூறுவீங்க. ஆனா எந்த உதவியுமே எந்த நன்மையுமே செய்யாத ஒரு நபரிடத்துல ஒரு மனுஷனுக்கு அன்பு வருமா? நான் பார்த்துட்டேன். ஏதாவது செய்தால் வந்து என்ன இருக்கும், ஜனங்களுக்கு என்ன இருக்கும், அன்பு இருக்கும். சும்மா வாயில பேசினா ஜனங்கள் மேல் என்ன வராது, அன்பு வராது. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல கிரியைகளினால என்ன கூறுங்க, கிரியைகளினாலே வந்து நீங்க அன்பு கூறுங்க. அப்ப எந்த ஒரு மனிதனும் இன்னொரு நபர் தங்களுடைய அன்பை கிரியைகளினாலே காட்டாமல் அவர்கள் மீது நம்மால் அன்பு கூற முடியவில்லை. ஆனால் தேவன் நம் மீது அன்பு கூறுவதற்கு நாம என்ன கிரியை செய்தோம்? எங்கேயோ இருந்தோம். இப்படி எல்லாம் வருவோம் என்று சொல்லி நமக்கு சின்ன வயசுல வந்து என்ன செய்யாது, தெரியாது. நீங்க நினைச்செல்லாம் வந்து யாரும் கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் திடீர் என்று சொல்லி ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு இன்சிடென்ட் மூலமாக உங்களை வந்து அவருடைய பிள்ளையாக வந்து என்ன செய்திருக்கிறது, மாற்றி இருக்கிறது. அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல, எல்லாம் இறங்குகிற தேவனாலயம். நீங்கள் பெற்றிருக்கிறதான எல்லா மேன்மைகளும், சரீர சுக பலம் நன்மைகள் மேன்மை கனம் எல்லாமே யாருடைய இரக்கத்தினால, தேவனுடைய இரக்கத்தினாலே தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே மனிதர்களாகிய நாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில நாம வந்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால் யாரை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தரை குறித்து. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் அவர்களுக்கு இருக்கிறதான வசதி வாய்ப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் அவர்களுக்கு இருக்கிறதான வேலையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் அவர்களுக்கு இருக்கிறதான அழகை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் அவர்களுக்கு இருக்கிறதான அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். மனுஷன் இந்த பூமியில மேன்மை பாராட்ட எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேன்மை பாராட்ட இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது இந்த பூமியில. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டலாம். வேற மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. தேவன் நம் மீது அவ்வளவு ஒரு அளவு கடந்த அன்பு நினைச்சு இருக்கிறார், வைத்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்கள் மீது அன்பாகத்தான் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே. அது நீண்டு போகக்கூடியதான ஒரு வார்த்தை. அவர் எப்போதும் உங்கள் மீது அன்பாகவே தான் இருக்கிறார். கஷ்டத்தின் வேளையிலையும் உங்கள் மீது அவருக்கு அன்பு இருக்கிறது, குறைவின் வேளையிலையும் உங்கள் மீது அவருக்கு அன்பு இருக்கிறது, ஜனங்கள் நிந்திக்கிறதான வேளையிலையும் உங்கள் மீது தேவனுக்கு என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. நாம் தான் அநேக வேளைகளில் சொல்லிக் கொடுக்கிறோம், ஆண்டவர் என்னை என்ன செய்தார்? வேதத்துல சொல்லி இருக்கிறது அல்லவா, சீயோன் வந்தால் கர்த்தர் என்னை கைவிட்டார், அவர் என்னை வெறுத்து விட்டார் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஸ்திரியானவள் தன் கற்பத்தில் ஆலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவதில்லை. தாய் அன்பு கூறாமல் போனாலும் நம்மை அன்பு கூர்ந்து தெரிந்தெடுத்ததான தேவன் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விடுவதில்லை. நாம் அவரை விட்டு போனால் உண்டு, அவர் ஒருபோது நம்மை விட்டு போகவே மாட்டார். அதற்கு நம் மீது அன்பு கூர்ந்து அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம் மீது வைத்ததான அன்பினால் அவர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்ம நடத்தி கொண்டு வர. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிங்கள். உபாகமத்தினுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். உன் மீது அன்பு கூர்ந்துதான் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். சில ஜனங்கள் நினைப்பாங்க, நான் பிரயாசப்படுகிறேன் ஆனபடினால என்ன செய்யுது? சரி, பிரயாசப்படுகிறவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுகிறார்கள் என்றால் பிரயாசப்படுகிறதான எல்லாரும் மேன்மையாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் எத்தனையோ பேருடைய பிரயாசம் எல்லாம் எப்படி போகுது? விருதாவாக போகுது. எத்தனையோ பேருடைய பிரயாசம் எல்லாம் விருதாவாக போகுது. பிரயாசப்பட்டா பலன் இல்லை, பலன் வந்தாலும் அது வீணாக போய்விடுகிறது. சிலருக்கு வருமானமே இல்லை, பணமே வராது, அது ஒரு விதமான சாபம். ஆனா சிலருக்கு பணம் வரும், அந்த பணம் எங்க போகிறது தெரியாது. கொஞ்சம் அவர்களுக்கு ஃப்ரீயானது மாதிரி இருக்கும், சாத்தான் அவர்களை வேற ஒரு கண்ணில கொண்டு மாட்டி விட்டுருவான். இவனுடைய பிரயாசத்தினுடைய பலன் எல்லாம் வேதம் சொல்கிறது, பிரயாசத்தினுடைய பலன் எல்லாம் பிரத்தியாருடைய வீட்டில் என்ன செய்ய சேரும். வேதத்தில் பார்க்கிறோம், நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் வர வேண்டும். உங்களுடைய வருமானத்தினால உங்களுக்கு பாக்கியம் வர வேண்டும், உங்களுடைய வருமானத்தினால உங்கள் குடும்பத்திற்கு பாக்கியம் வர வேண்டும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு சாத்தான் அநேகருடைய பிரயாசங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அழித்துக் கொண்டிருக்கிறான், பிளான் பண்ணி அழித்துக் கொண்டிருக்கிறான், வஞ்சகமாக அழித்துக் கொண்டிருக்கிறான். அநேக கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்களில் கூட பிரயாசங்கள் எல்லாம் வீணாக என்ன செய்ய போகிறது. ஆனா வேதம் சொல்கிறது, உங்கள் மீது அன்பு வைத்து உங்களை யார் ஆசீர்வதிக்கிறார்? தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சாத்தானோ உங்கள் மீது கண் வைத்து தேவன் தந்ததான ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றும்படியாக தந்திரமாக எப்படியெல்லாம் நடத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் இன்றைக்கு அநேக ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். அநேகர் ஆசீர்வாதங்களை காண முடியவில்லை, அநேகர் ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது தேவன் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறார். என்னைய பொறுத்த வரைக்கும் சபையில கடந்து வருகிறதா உங்களை எல்லாம் கர்த்தர் முன்னாளுக்களை விட ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். ஆனால் அநேக காரியங்களை நீங்கள் தேவனுடைய ஆலோசனை கேட்கவில்லை, எனவே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வீணாக போய் கொண்டிருக்கிறது. தேவனிடத்துல ஞானத்தை கேட்கவில்லை,
ஆண்டவரை நான் எப்படி இந்த காரியங்களை செய்வேன் ஆண்டவரத்தை நீங்கள் கேட்காத பட்சத்துல சாத்தான் தந்திரமான யோசனைகளை உங்களுக்கு பக்கவழியாக உங்களுக்கு சொல்லி தந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன செய்கிறான்? கெடுக்கிறான். எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவன் நேசிக்கிறதான ஜனங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை நேசித்தான் நடத்துவார். தேவன் உங்களை நேசிக்கிறது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் என்ன பெருகும்? ஆசீர்வாதம் பெருகும். பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகும். நீங்களும் இப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்ல. அநேக குடும்பங்கள் நான் சொல்லுவேன், சாத்தான் தின்னு கொண்டிருக்கிறான் ஆசீர்வாதத்தை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல ஆசீர்வாதத்தை தின்னு கொண்டிருக்கிறான் சாத்தான். அறியாமல் இருக்கிறார்கள். தேவன் உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் உங்கள் மீது அன்பு கூர்ந்து ஆசீர்வதித்த தேவனுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்காதபடினால சாத்தான் அவைகளை எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறான். அநேகர் அதை அறியாமல் இருக்கிறார்கள். சாத்தான் வஞ்சகமானவன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை அழிப்பதில் அவன் மிகவும் குறியாக இருக்கிறான். நீங்கள் இதை அறிந்து கொள்ளாத பட்சத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உங்களால் பாதுகாத்துக் கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் தேவனுடைய பிள்ளை என்ன ஆகணும்? என்ன ஆகும்? விருத்தி ஆகும். நாளுக்கு நாள் விருத்தி ஆகும். ஆனா அநேகருக்கு என்ன இல்லை? விருத்தி இல்லைன்னா என்ன? குடும்பம் விருத்தி ஆகணும், ஆசீர்வாதம் விருத்தி ஆகணும், வயல்ல பலன் விருத்தி ஆகணும். அவைகள்லாம் விருத்தி ஆகணும்னா அவைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வயல் ஆசீர்வதிக்கப்படணும்னா யார் ஆசீர்வதிச்சாலும் வயல் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிச்சாலும். உங்களுடைய பிரயாசத்தினுடைய பலன் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க வாங்குற சம்பளம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அந்த சம்பளத்தை யார் ஆசீர்வதிக்கணும்? வெறுமையா பணம் வந்தால் போதாது. அது முதலாவது யார் ஆசீர்வதிக்கணும்? முதற் பலமானது பரிசுத்தமாய் இருந்தால் மீதம் உள்ளதெல்லாம் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாய் இருக்கும். உங்களுடைய பிரயாசத்தினுடைய பலன் கர்த்தர் ஆசீர்வதிக்காத பட்சத்துல அது சம்பளமோ வருமானமோ நீங்க கொண்டு வருகிறதான நிலத்தினுடைய பலன்களோ அவைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்குமானால் அது பெருகாது, அது விருத்தியாகாது, அது நாளுக்கு நாள் நிறைவாகாது. அது எல்லாம் என்ன செய்து போகும்? அது எல்லாம் குறைந்து போகும். குறைந்து போய் கொண்டிருக்கிறதான ஜனங்கள், நீங்கள் தேவனிடத்துல என்ன கேட்கணும்? ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, விருத்தி அடைவாய் என்று சொல்லி இருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? என்ன இல்லை? விருத்தி இல்லை. ஆண்டவரே, எனக்கு என்ன தரணும்? வியாபாரத்தில் விருத்தி வேணும், தொழில விருத்தி வேணும். தொழில் செய்கிறவங்களுக்கு ஞானத்துல என்ன வேணும்? ஞானத்துல என்ன வேணும்? விருத்தி வேணும். நாளுக்கு நாள் விருத்தி வர வேண்டும். இவைகள் எல்லாம் கர்த்தருடைய அன்பை பெற்று அவருடைய அன்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு உண்டு. ஆனா அவைகளை இழந்து போய் இருக்கிறதான ஜனங்கள் இதையெல்லாம் இன்றைக்கு சிந்தனை பண்ணி, ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். ஆனா நம்முடைய வார்த்தை சொல்கிறது, என்னை நேசித்து நீங்க நடத்துவதை யார் கண்டுகொள்வாங்க? பிரஜாதி ஜனங்கள், உண்மை அறியாத ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் என்ன செய்து கொள்வாங்க? கண்டுகொள்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுடைய கருத்துல இல்ல, தேவனுடைய கருத்துல இருக்கிறது. உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை யாருமே தடை பண்ண முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வர வேண்டியது அந்த நன்மை இவர்களுக்கு எடுத்துட்டாங்க சொல்லுவாங்க. யாருமே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வருகிறதான ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. ஏனென்றால் அவர் எப்படி கொடுக்கிறார்? அவருடைய கரம் காணாத கரம். கண்டாதான் அந்த கரத்தை இவர்கள் தடை பண்ண முடியும். காணாத தேவன், காணப்படாத தேவன் அவருடைய காணாத கரத்தினால நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் தேவனுடைய அன்பு உங்களில் என்ன ஆகும்? பூர்ணமாக வேண்டும். தேவனுடைய அன்பை நீங்க நம்பணும். தேவனுடைய அன்பை விசுவாசிக்கணும். நீங்க ஆண்டவரிடத்துல இந்த தேவன் வைத்திருக்கிறதான அன்பை குறித்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என்னை அன்பு கூர்ந்து எவ்வளவு ஆச்சரியமாக என்ன செய்றீங்க, நடத்துகிறீங்க. ஒவ்வொரு செயல்களிலையும் தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து நடத்துகிறது நமக்கு தெரியும். கொஞ்ச நாள் ஆகும்போது உங்களுடைய உறவினர்கள் தேவன் உங்களை நடத்துவதை காண்பாங்க. அவர்களே சாட்சி சொல்லுவாங்க. ஆண்டவர் அறியாதவர்கள் சாட்சி சொல்லுவாங்க. உங்களை குறித்து சாட்சி சொல்வதற்கு ஜனங்களுக்கு நிறைய இருக்கிறது. ஏற்ற வேலை வரும். நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்க ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள்.
எப்படி பலவீனத்தில் இருந்தீங்க, எப்படி தேடப்படாதவர்களாக இருந்தீங்க, எப்படி குடும்பத்தில் அவமதிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க. ஆனா அவமதிக்கப்பட்டதான இடத்துல ஆண்டவர் உங்களை இன்னைக்கு எப்படி வைத்திருக்கிறார்? மேன்மையை வைத்திருக்கிறார். யார் வச்சவர் சார்? ஒரு தேவனுடைய பிள்ளைகளை யாரும் மேன்மைப்படுத்த முடியாது. சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் என்ன செய்கிறார்? சாதாரண ஆட்களாக வைக்க மாட்டார். ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய அன்பிற்கு பாத்திரம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஆரம்பத்தில் அன்பு கூர்ந்துதானே உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இந்த அன்பை நீங்கள் அறிந்து கொண்டு அறிக்கையிடும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் தேவனுடைய அன்பை இன்னும் அதிகமாக அறிக்கையிட வேண்டும். தேவனுடைய அன்பிற்கு பாத்திரம் உள்ளவர்களாக நடக்க நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ண வேண்டும். உலகத்தினுடைய காரியங்களுக்காக மட்டும் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு இது கிடைக்காது, அது கிடைக்காது. வேதத்தில் பார்க்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் என்ன செய்ய, ராஜ்யத்தையும் அதற்குன்னு ஒரு நீதி இருக்கு. அந்த நீதியை நீங்க தேடினால் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு இலவசமாக கூட என்ன செய்யப்படும். காய்கறி வாங்கினா கருவேப்பிலை ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி, அதுக்கு என்ன கிடையாது, காசு அது கூட போட்டு கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்ததான காரியங்கள் நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அதற்கு அடுத்த நீதிக்கும் உரியதான காரியம் என்ன? அந்த நீதியை முதலாவது அறிந்து கொள்ளும். அந்த நீதியை குறித்து வேதாகமம் நிறைய நமக்கு போதனை என்ன செய்யிருக்கு. அந்த வேதாகமத்தில் நிறைய போதனை இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்திற்குரியதான நீதி நிறைய இருக்கு. ஆனா இன்றைக்கு நம்மில் அநேக மனுஷ நீதியை கூட என்ன செய்யல, நிறைவேற்றல. தேவ நீதி அதோட மேன்மையானது. மனுஷ நீதியை நீங்கள் நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய நீதியை நிறைவேற்றவங்களால் முடியாது. மனுஷன் உங்களிடத்துல நீதி என்று சொல்லி எதிர்பார்க்கிறதான காரியங்கள் கொஞ்சம் தான். நீங்க உண்மையா இருக்குன்னு எதிர்பார்க்காங்க, நீங்க அவர்களை நேசிக்கணும்னு எதிர்பார்க்காங்க, சின்ன சின்ன உதவிகளை செய்யணும் எதிர்பார்க்காங்க. மனுஷன் எந்த நீதியான காரியங்களும் எதிர்பார்க்கிறான். ஆனா இவைகள் எல்லாவற்றை விட தேவனுடைய நீதி மிக மிக மேன்மையானது. நாம் இன்னும் அதிகமாக வளர வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய நீதியை இன்னும் அதிகமாக அறிய வேண்டியது இருக்கிறது. இந்த தேவனுடைய நீதியை நாம் அறிந்து நாம் இதை செயல்படுத்தும் போதுதான் இன்னும் தேவனுடைய அன்பு நம்மள நாடும் பூரணமாகும். இதுவரைக்கும் தேவன் உங்க மீது பாட்டினதான அன்பை நீங்க கொஞ்சம் கூட என்ன பண்ணல, கொஞ்சம் கூட பிரதிபலிக்கல, கொஞ்சம் கூட பிரதிபலிக்கல. கௌரவத்திற்குரியவர்களாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். கொஞ்சமாவது பிரதிபலித்தீங்களா? என்னை ஆண்டவர் இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு, என் குடும்பத்தில் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு. இக்கட்ல இருந்து இப்படி எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார், நெருக்கத்திலிருந்து இப்படி எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார், நிந்தையிலிருந்து இப்படி எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார், அவமானத்திலிருந்து இப்படி எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார். இன்றைக்கு நான் யாரிடத்திலையும் கையேந்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்யல, வைக்கல. எவ்வளவு மாபெரிய தெய்வம் என் மீது அன்பு கூர்ந்து இந்த அளவுக்கு என்ன செய்தாரு, நடத்துகிறாரே. இந்த அன்பிற்காக ஆண்டவரை நான் இந்த ஜீவ காலத்துல நான் எதையாயும் உங்களுக்கு என்ன செய்யணும், செய்யணும், எதையாயும் செய்யணும். உங்களால் இயன்ற வரைக்கும் நீங்க ஆண்டவருக்காக எதையாயும் செய்யணும். நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகள் நீங்க சொல்லலாம், 4 பேருக்கு சொல்லலாம். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதான பலத்தின்படி 4 பேருக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். பொருளாதார உதவிகள் செய்யலாம், சில உதவிகளை செய்யலாம். கிறிஸ்துவனுடைய அன்பை ஜனங்களுக்கு என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம். ஆனா ஒன்றுமே செய்யாமல், உண்மைதான் நான் ஆண்டவரிடத்துல இருந்து அன்பு வாங்கத்தான் செய்வேன், ஆனா நான் அவர் மீது அன்பு வைத்து நான் எதையுமே என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் இப்படி இடிச்ச மண்ணு மாதிரி தான் அப்பத்துல இருந்து இப்போ இது வரைக்கும் உட்கார்ந்துருக்கேன், இன்னும் கடைசி வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துட்டு நான் என்ன செய்யறேன், போறேன். இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கக்கூடாது, பாரமா இருக்கக்கூடாது. சபையில இருந்தீங்களா, சபைக்கு நீங்க பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களால் சபை பாரம் அடையக்கூடாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்களா, அந்த குடும்பத்துக்கு நீங்க பாரமாக இருக்கக்கூடாது. நீங்க அந்த குடும்பத்தில் இருப்பது அந்த குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்களா, அந்த ஊருக்கு நீங்கள் பாரமாக இருக்கக்கூடாது. அந்த ஊர்ல நீங்கள் பயன்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உறவு மத்தியில் இருக்கிறீர்களா,
நீங்கள் வந்து பாரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மற்ற ஜனங்களுக்கு, உறவுகளுக்கெல்லாம் ஒரு பயனுள்ள பாத்திரமாக விளங்க வேண்டும். ஒரு இடத்துல நீங்கள் வந்து வேலை செய்றீங்களா, அந்த வேலை செய்கிற இடத்துல நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது, உங்களால இயன்ற வரைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், பயன்பட வேண்டும். தேவன் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறபடினால இந்த அன்பை அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களிடத்துல நீங்கள் என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். கண்ட சகோதரனிடத்துல அந்த அன்பை வெளிப்படுத்தணும்னா காணாத தெய்வத்தினிடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது, அன்பு கூற முடியாது. தேவனிடத்துல அன்பு கூறுவது என்பது கண்ட மனிதர்களிடத்துல தேவனை வைப்பதன் அன்பை வெளிப்படுத்துவதுதான். அநேக விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். சமயம் வந்து கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவன் உங்கள் மீது வைத்ததான் அன்பு அவருடைய தெரிந்து கொள்வதனால உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காலங்கள் வரும்போது பிரஜான ஜனங்கள் அதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினால் அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அதையும் ஒரு நாள் அறிந்து அவர்களும் கர்த்தருடைய நாமத்தை அறிவதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். கர்த்தர் நாமே இந்த வார்த்தையில் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நம்மெல்லாம் வழங்கால் படிவிட்டு நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை நடத்தினதான தெய்வத்தை நாம் நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என் மீது நீங்க நான் கிரியை செய்யாமலே அன்பு கூர்ந்தீங்க. ஆண்டவரே, நீங்க என் மீது அன்பு செலுத்தப்படுக்கு நான் கிரியை செய்யவில்லை. உங்களை தெரிந்து கொள்ளுதல் என் மீது உங்கள் அன்பை விளங்க செய்த ஆண்டவரே, என் மீது அன்பு கூர்ந்து என்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீங்க. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தீங்க, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீங்க, என்னுடைய சரீரத்தில் சுகபலனை தந்து ஆசீர்வதித்தீங்க. எனக்கு சபையில ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சபையாகிய தோட்டத்துல, உங்க தோட்டத்துல எனக்கு ஒரு இடத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. பக்தன் தாவீது சொல்லும்போது, பீடங்கள நெய்ல அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்தது என்று சொல்லுகிறார். இந்த சபையில உங்களுக்கு ஒரு இடத்தை தந்திருக்கிறாரு. தேவன் உங்கள் மீது வைத்த கிருபை அல்லவா, அவர் உங்கள் மீது வைத்த அன்பு அல்லவா. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய உறவுகள் எத்தனையோ இருக்கிறது, உங்களுக்கு அறிமுகமானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பு உங்கள் மீது அல்லவா விளங்கி இருக்கிறது. தேவனுடைய அன்பு உங்களை அல்லவா தெரிந்தெடுத்திருக்கிறது. தேவனுடைய அன்பு மகிமையான இந்த தேவனுடைய சபையில உங்களுக்கு அல்லவா ஒரு இடத்தை தந்திருக்கிறது. இந்த அன்பிற்காக எண்ணத்தை செலுத்தப் போகிறீர்கள். இந்த தேவனுடைய அன்பு மகா பெரிய அன்பு உங்களில் விளங்கி இருக்கிறது. அந்த அன்பிற்காக இதையாயில் செய்யும்படியாக ஆண்டவரிடத்துல நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இரவு வேளையில் ஆண்டவரே, நீங்க என் மீது வைத்ததான் அன்பிற்காக நான் உங்கள் மீது அன்பு வைத்து நான் தீர்மானம் எடுத்து செயல்படுகிறேன். ஆண்டவரே, வரப்போகிற நாட்களிலே அந்த செயல்படுத்த என்னை பலப்படுத்த இதற்கான ஆவியல் பலனை தாருங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே உடைய திருப்பாதத்திலே கடந்து வருவோம். அந்த நாமத்தை பாட ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்மைக்குரியவர்களாக வைத்து சாட்சியாக வைத்தபடியாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வரப்போர் நாட்களில் மேன்மையான சாட்சிகளை சொல்லத்தக்கதாக என் அநேக புதிய நன்மைகளின் வழியாக எங்களை நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எங்கள் மீது அன்புள்ளதான தெய்வம் என்பதை கர்த்தாவே பிரஜாதி ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக எங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அதற்கான நேரங்களை, அதற்கான சமயங்களையும் நீ குறித்திருக்கிறபடியாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாட்கள் நேரங்கள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறபடியாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை தேர்ந்தெடுத்து உடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறோமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்பிற்கு ஈடாக நாங்கள் எதையாவது செய்யத்தக்கதாக எங்களுடைய ஆத்மீகத்துல, எங்களுடைய இருதயத்துல வாஞ்சியை தாரும் ஆண்டவரே. இதற்கான வல்லமையினாலும், இதற்கான அபிஷேகத்தினாலும், இதற்கான பரிசுத்தாவின் பலத்தினாலும் ஒவ்வொரு ஆத்மாவை கத்திருந்த இரவுல நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற சவருடைய விசுவாசத்தை எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வரப்போற நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே.
வருகை தாமதிக்கும் மறுபடியும் ஒரு முறை கூட சன்னிதானத்தில் கடந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. வருகை இருக்குமான எதிர்கொண்டு வரத்தக்க பரிசுத்த ஜீவித்த நல்ல நடக்கையும் தாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, கொடிய வியாதிகளுக்கு எங்களை விலக்கி காத்த தேவன், தொடர்ந்து கர்த்தர் எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துடைய எல்லா கனிகளுக்கு விலக்கி எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. சகலத்தை கர்த்தருடைய திருப்பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து கர்த்தர் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.